அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்படும் ராமர் சிலையின் பிரமிப்பை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அயோத்தியில் பிரதிஷ்டை செய்யப்படும் குழந்தை ராமர் சிலையின் புகைப்படம் வெளியாகி இருக்கிறது. பிரம்மாண்டமாக கட்டப்படும் அயோத்தி ராமர் கோவிலில் பாலகன் வடிவில் ராமர் காட்சியளிக்க உள்ளார். அயோத்தியில் பிரதிஷ்டை செய்ய 3 குழந்தை ராமர் சிலைகள் வடிவமைக்கப்பட்டன. அதில் அதீத தெய்வீகம் கொண்ட சிலை கோவிலில் வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்படி தேர்வு செய்யப்பட்ட சிலையின் புகைப்படம் வெளியாகி பலரது மனதை கவர்ந்துள்ளது. சிலை தேர்வு செய்யப்படும் போதே நீங்கள் பார்க்கையில் சிலை உங்களோடு பேசும், உங்களை மயக்கும் என ராமர் கோயில் அறக்கட்டளை நிர்வாகிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதேபோல் அழகில் பார்ப்போரை மயக்குகிறது பாலராமர் சிலை. சிலை கர்நாடக மாநிலத்தில் இருக்கும் கிருஷ்ணசிலா எனப்படும் அரிய வகை கருங்கல்லால் செதுக்கப்பட்டது. கருங்கல் கர்நாடகாவின் நெல்லிக்கரு கிராமத்தில் துங்கபத்ரா ஆற்றின் கரையில் சிறிய மலையில் இருந்து எடுக்கப்பட்டது. தென்னிந்தியா முழுவதும் கோவில்களில் பெரும்பாலான கடவுள் சிலைகள் நெல்லிக்கரு பாறைகளில் இருந்து செதுக்கப்பட்டவையே. இந்த கற்கள் பகவான் கிருஷ்ணரின் நிறத்தைப் போலவே இருப்பதால் அவை கிருஷ்ணசீலாக்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த சிலை கர்நாடகாவைச் சேர்ந்த ஸ்தபதி அருண் யோகிராஜ் என்பவரால் வடிவமைக்கப்பட்டது. 51 அங்குல சிலை அழகிய வேலைப்பாடுகளை கொண்டிருக்கிறது. தாமரை இதழில் நின்ற கோலத்தில் காட்சியளிக்கும் ராமர் சிலையின் கால்களில் சலங்கை, நேர்த்தியாக ஆடை வடிவமைப்பு, இடையில் ஆச்சரியப்படுத்தும் வகையில் தத்ரூபமாக அணிகலன்கள், கழுத்திலும் அழகான அணிகலன்கள், காதில் குண்டலம், பாலகன் போல் கூந்தல் வடிவமைப்பு, பால்மணம் கமழும் முகம், பார்ப்போரை பூரிக்கச் செய்யும் வகையில் புன்னகையை சிந்தும் இதழ் என அத்தனை தத்ரூபமாக காட்சியளிக்கிறது குழந்தை ராமர் சிலை. குழந்தை ராமர் கையில் தங்கத்தாலான கோதண்டம், அம்பை வைத்து திருக்கும் வகையில் சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. சிலையை ஒட்டிய திருவாட்சியும் அத்தனை தத்ரூபமாக செதுக்கப்பட்டிருக்கிறது. திருவாட்சியின் அடியில் ஒரு புறம் அனுமன் சிலையும் மற்றொரு புறம் கருடன் சிலையும் உள்ளது. மச்ச அவதாரம், கூர்ம அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம், வாமன அவதாரம், பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம் என விஷ்ணுவின் 10 அவதார காட்சிகளும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 9வது அவதாரமாக புத்தர் சிலையும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. சங்கு, சக்கரம், ஓம் சின்னங்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. தாமரை, சூரியன், கதை, ஸ்வதிகமும் திருவாட்சியின் மேல் பகுதியில் அழகுற அமைந்துள்ளது. சிலையின் தெய்வீகம் கண்டு வியக்கும் பலரும் சிற்பி அருண் யோகிராஜை மனதார பாராட்டி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.